உத்தரப்பிரதேசத்தில் ஃபெமினா மிஸ் இந்தியா அழகியிடம் 99,000 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பல் பறித்திருக்கிறது. போலீஸ் உடையணிந்து வீடியோ காலில் வந்து டிஜிட்டல் கைது செய்யப்பட்டிருப்பதாக மிரட்டி மாடலிங் பெண்ணிடம் பணம் பறித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? 2017ஆம் ஆண்டு ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்ற பெண்ணிடம் சிபிஐ அதிகாரிகள் என கூறி நேக்காக பணம் பறித்துள்ளனர். 2 மணி நேரம் வீடியோ காலில் பேசி குழந்தை கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருப்பதால் தங்களை டிஜிட்டல் கைது செய்ய போவதாக மிரட்டி கைவரிசை காட்டியது யார்? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள மான்ஸ் நகரில் வசிப்பவர் ஷிவாங்கிதா தீட்சித். இவர் வெஸ்ட் பெங்காலின் 2017ஆம் ஆண்டிற்கான ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றவர். சமீபத்தில் அன்னோன் நம்பரிலிருந்து ஷிவாங்கிதாவிற்கு அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அழைப்பை எடுத்து பேசிய பெண்ணிடம் எதிர்முனையிலிருந்து பேசியவர் தான் ஒரு சிபிஐ அதிகாரி என்றும் டெல்லியிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். மனித கடத்தல் மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டு அதன் மூலம் அபகரிக்கும் பணம் தங்களது ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். தான் அப்படி எந்த ஒரு குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடவில்லை என்று ஷிவாங்கிதா கூறியுள்ளார். பதிலுக்கு அதட்டும் குரலோடு பேசிய மர்ம நபர் அதற்கான உரிய ஆதாரம் இருப்பதாக கூறி தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாகவும் விரைவில் வீட்டிற்கு அதிகாரிகள் வரவிருப்பதாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளார். என்ன நடக்கிறது என ஷிவாங்கிதா யோசிப்பதற்குள் திடீரென்று அவருக்கு வீடியோ காலில் அழைப்பு வந்துள்ளது. கட் செய்தால் தன் மீது தவறு இருக்கும் என நினைத்து விடுவார்களோ என எண்ணி அழைப்பை எடுத்துள்ளார். மறுமுனையில் சிபிஐ அதிகாரி போல உடையணிந்து மர்ம நபர் ஒருவர் பேசியுள்ளார். ஷிவாங்கிதா குறித்த லேசான தகவல்களை திரட்டி அதை வைத்து மிரட்ட ஆரம்பித்தார். தாங்கள் செய்த குற்றத்திற்கு பல வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றும் தங்களோடு கூட்டு சேர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களையும் பிடிக்க உள்ளோம் என கூறி அச்சுறுத்தியுள்ளார். மேலும் கைது செய்வதற்கான அரசின் ஆணை கையில் உள்ளது என கூறி போலி ஆவணங்களை காட்டி ஷிவாங்கிதாவை நம்ப வைத்துள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் தங்களை கைது செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அரசுக்கு அபராதம் கட்ட வேண்டும் என கூறி ஷிவாங்கிதாவிடம் பராமரிக்க ஆரம்பித்தனர். பணத்தை கொடுத்துவிட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என நினைத்து மர்ம நபர் கொடுத்த வங்கிக் கணக்கிற்கு 99,000 அனுப்பியுள்ளார். 2 மணி நேரம் நீடித்த வீடியோ காலில் கதவை திறக்காததால் அவரது தந்தை கதவை தட்டி உள்ளார். நீண்ட நேரம் கழித்து கதவை திறந்ததால் சந்தேகமடைந்த தந்தை ஷிவாங்கிதாவிடம் கேட்க நடந்ததை கூறி அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். அப்போதுதான் மோசடி நபர்களிடம் சிக்கி தனது மகள் பணத்தை இழந்திருப்பது ஷிவாங்கிதாவின் தந்தைக்கு தெரிய வந்தது. உடனே இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் அரங்கேறும் மோசடி எல்லையில்லாமல் தலைவிரித்து ஆடுவதாகவும் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். 2017ஆம் ஆண்டிற்கான ஃபெமினா மிஸ் இந்தியா பட்டம் வென்றவரிடம் ஆன்லைன் மோசடி கும்பல் கைவரிசை காட்டிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.